இது நமது கேப்டன் தொலைக்காட்சியின் பிற்பகல் செய்திகள். செய்திகளை வழங்குவதற்காக உமா சிவகுமார். முக்கிய செய்திகள். வரும் சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்தால் பெரிய மாற்றம் நிகழும். டைம்ஸ் ஆப் இந்தியா ஆங்கில நாளிதழ் தலையங்கம் வெளியீடு. ஊழலின் ஊற்றுக்கண்ணாக விளங்கும் அதிமுக திமுக கட்சிகளை தமிழகத்தை விட்டு வெளியேற்ற அனைவரும் ஒன்றிணைய வேண்டும். கேப்டன் விஜயகாந்த் அணி மகத்தான வெற்றி பெற்று திருப்பு முனையை ஏற்படுத்தும் எனவும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் நம்பிக்கை. மக்கள் விரோத ஊழல் ஆட்சி நடத்தும் ஜெயலலிதாவுக்கு மக்கள் பாடம் புகட்ட வேண்டும். திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தல். பதன்கோட் விமானப்படை தளத்தில் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்திய விவகாரம். இந்தியா பாகிஸ்தான் கூட்டு நடவடிக்கை குழுவினர் தீவிர ஆய்வு. விரிவான செய்திகள். வரும் தமிழக சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்தால் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் என்று டைம்ஸ் ஆப் இந்தியா ஆங்கில நாளிதழ் தலையங்கம் வெளியிட்டுள்ளது. கடந்த 50 ஆண்டு காலமாக மாறி மாறி ஆட்சி செய்து வந்த அதிமுக திமுக கட்சிகளுக்கு மாற்றாக தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் உருவெடுத்துள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எந்த ஒரு ஊழலிலும் ஈடுபடாத சிறந்த எதிர்க்கட்சி தலைவராக கேப்டன் விஜயகாந்த் உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. தேமுதிக மக்கள் நல கூட்டணி இணைந்துள்ளது மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளதாகவும் வரும் சட்டமன்ற தேர்தலில் இவ்விரு கூட்டணியும் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு அதிக அளவில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றம் போன்று தமிழகத்தில் தேமுதிக மக்கள் நல கூட்டணியால் ஆட்சி மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகம் உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. அதே சமயம் பல ஆண்டுகளாக ஊழலில் ஈடுபட்டு வரும் அதிமுக திமுக கட்சிகளுக்கு வரும் சட்டமன்ற தேர்தலில் கடும் பின்னடைவு ஏற்படும் என்றும் மக்கள் இவ்விரு கட்சிகள் மீதும் கடும் அதிருப்தியில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் ஏற்பட்ட வெள்ளத்தில் மக்களுக்கு உரிய நிவாரணம் சென்றடையாதது, அடுத்தபடியாக மக்களை அதிக பாதிப்புக்குள்ளாகியுள்ள மின்வெட்டு பிரச்சினைக்கு தீர்வு காணப்படாதது போன்றவை அதிமுக அரசு மீது மக்களுக்கு கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. தேசிய விருது பெற்ற தமிழ் திரையுலக சேர்ந்தவர்களுக்கு தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், தமிழகத்தை சேர்ந்த விஞ்ஞானியும் மறைந்த டாக்டர் அப்துல் கலாமின் வழித்தோன்றலாகவும் கருதப்படுகின்ற விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரைக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டிருப்பதை கண்டு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் என்று கூறியுள்ளார். 34 ஆண்டுகளாக விஞ்ஞான துறையில் தொடர்ந்து ஈடுபட்டு வரும் அவரது அயராத முயற்சிக்கு கிடைத்த அங்கீகாரம்தான் இந்த விருது என்றும் அவருக்கு தனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் கேப்டன் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவின் 63வது தேசிய திரைப்பட விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ள கேப்டன், சிறந்த தமிழ் திரைப்படத்திற்கான விருது விசாரணை படத்திற்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்றும், விசாரணை திரைப்பட குழுவுக்கும் சிறந்த பின்னணி இசையமைப்பாளருக்கான விருது இசைஞானி இளையராஜாவுக்கும், சிறந்த துணை நடிகருக்கான விருது இயக்குநர் சமுத்திரக்கனிக்கும், சிறந்த நடிகைக்கான விருது இறுதி சுற்று படத்தில் நடித்த நடிகை ரித்திகா சிங்குக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளதை அறிந்து மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன் என்று கேப்டன் தெரிவித்துள்ளார். சிறந்த திரைப்படமாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் பாகுபலி படக்குழுவினர் அனைவருக்கும் தனது மனமார்ந்த வாழ்த்துக்களை கேப்டன் தெரிவித்துக் கொண்டுள்ளார். இத்துடன் சிறந்த எடிட்டருக்கான விருது மறைந்த கிஷோருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. அவர் நம்மிடையே இல்லை என்றாலும் அவரது குடும்பத்தாரின் மன காயத்திற்கு இந்த விருது ஒரு மருந்தாக அமையும் என்று நம்புவதாகவும் கேப்டன் விஜயகாந்த் கூறியுள்ளார். திமுக அதிமுகவுக்கு மாற்றாக அமைந்துள்ள கேப்டன் விஜயகாந்த் அணி லஞ்ச ஊழல் இல்லாத ஆட்சியை உருவாக்க அனைவரும் ஆதரவளிக்க வேண்டும் என்று திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தேமுதிகவின் தேர்தல் அறிக்கைகளை தமிழக மக்களிடம் எடுத்துக் கூறும் வகையில் திருநெல்வேலி, தூத்துக்குடி, மதுரையை தொடர்ந்து தஞ்சாவூரில் தேர்தல் அறிக்கை விளக்க பொதுக்கூட்டம் பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இதில் எழுச்சியுரையாற்றிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த்,
கடந்த 50 ஆண்டு காலத்திற்கு பிறகு அதிமுக திமுகவுக்கு மாற்றாக தமிழகத்தில் கேப்டன் விஜயகாந்த் அணி அமைந்துள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். கும்பகோணம் தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் குடும்பங்களுக்கு முதலில் உதவிக்கரம் நீட்டியவர் கேப்டன் தான் என்றும் அவர் பெருமிதம் தெரிவித்தார். அதிமுக திமுக என்கின்ற மன்னார்குடி மாஃபியா கும்பல் கிட்டையும் திருவாரூர் தீய சக்திகள் கிட்டையும் தமிழகம் சிக்கிவிட்டால் நம்மை படித்த அந்த ஆண்டவன் வந்தாலும் தமிழ்நாட்டை மீட்டெடுக்க முடியாத நிலைமை வந்துவிடும். இதே தஞ்சாவூர்ல நின்னுதான் சொல்ற, மன்னார்குடி மாஃபியா கேங்க கிட்ட இருந்தும் திருவாரூர் தீய சக்திகள் கிட்ட இருந்தும் தமிழ்நாட்டை மீட்டெடுக்க வேண்டியது நம் ஒவ்வொருவருடைய கடமை 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 என்பதை உறுதியாக இந்த நேரத்தில் எல்லோருக்குமே சொல்ற. போதும், லஞ்சம் ஊழல் ஆட்சிகள் நடந்தது போதும். இனி வரப்போகும் ஆட்சி மக்கள் ஆட்சியாக தமிழகத்தை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்லும் ஆட்சியாக இருக்க வேண்டும். தமிழ்நாட்டை தமிழகத்தின் இந்தியாவின் முதன்மையான மாநிலமாக கொண்டு செல்வோம் என்ற உறுதியோடு அத்தனை பேருமே கைகோர்த்து மாணவ மாணவிகளே, பெண்களே, தாய் குலங்களே, புதிய வாக்காளர்களே, இன்னைக்கு சோசியல் மீடியாவில் இருக்கிற அத்தனை இளைஞர்களே ஒன்று சேருங்கள். கேப்டன் கூடையும் நல்ல கூட்டணியான மக்கள் நல்ல கூட்டணியோடு கரம் சேருங்கள். எங்கள் கூட்டணி மக்களாகிய உங்களோடு தானே தவிர வேற யார் கூடயும் இல்லை. நிச்சயமாக லஞ்சம் ஊழல் இல்லாத ஆட்சியை நம்மால் கொண்டு வர முடியும். நிச்சயமாக டாஸ்மாக் இல்லாத ஒரு தமிழ்நாட்டை நம்மால் உருவாக்க முடியும். வேலை வாய்ப்பை தர முடியும். தமிழக நதிகளை நம்மால உருவாக்க முடியும். விவசாயிகள் வாழ்க்கையை நம்மால செழிக்க வைக்க முடியும். அத்தனை பேருக்கும் வேலை வாய்ப்பை உருவாக்கி தமிழகத்தை நம்பர் 1 மாநிலமாக மாற்ற நம்மால முடியும். அதனால இன்றைக்கு கேப்டன் இன்னைக்கு துணிஞ்சு முடிவெடுத்தார். அவருக்கு உறுதுணையாக இருக்க வேண்டியது தமிழக மக்களாகிய நீங்கள் தான். கேப்டனுக்கு உறுதுணையாக இருப்பீர்களா? வெற்றியை இந்த கூட்டணிக்கு தருவீர்களா? தீய சக்திகளை தமிழகத்தை விட்டு அகற்றுவீர்களா? அகற்றுங்கள். மாற்றத்தை உருவாக்குவோம். நிச்சயமாக 8 திக்கும் நமது முரசு வெற்றி முரசு என்று கொட்டி நாளை தமிழக அரசு நமது முரசு, நாளை தமிழக அரசு என்று சொல்லக்கூடிய அளவு மாற்றத்தை கொண்டு வாருங்கள். தஞ்சை மாநகராட்சியில் நிலவும் அடிப்படை பிரச்சினைகளை பட்டியலிட்ட திருமதி பிரேமலதா விஜயகாந்த், அதிமுக ஆட்சியில் இந்த மாநகராட்சி சீர்குலைந்து விட்டதாகவும் கமிஷன் பெறுவதில் மட்டுமே ஆளுங்கட்சியினர் குறியாக உள்ளதாகவும் அவர் கண்டனம் தெரிவித்தார். தொடர்பு எல்லைக்கு அப்பால் இருக்கும் முதலமைச்சரை போன்று அவரது கட்சி மேயர்களும் உள்ளதாக விமர்சித்த திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அப்போது புகார் தெரிவித்தார். தேமுதிகவையும் கேப்டனையும் பற்றி அவதூறாக தொடர்ந்து செய்தி எழுதி வரும் நாளேடுகளுக்கு வீட்டில் முடங்கி கிடக்கும் ஜெயலலிதாவை பற்றி எழுத தைரியம் உள்ளதா என்று கேள்வி எழுப்பினார். இதனிடையே திருச்சியில் இன்று மாலை நடைபெறும் தேர்தல் அறிக்கை விளக்க பொதுக்கூட்டத்தில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற உள்ளார். நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக மக்கள் நல கூட்டணி மகத்தான வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்று அதன் தலைவர்கள் உறுதிபட தெரிவித்துள்ளனர். நாகர்கோவிலில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பேசிய வைகோ, சிறுதாவூரில் உள்ள ஜெயலலிதாவின் பங்களாவுக்கு 10க்கும் மேற்பட்ட லாரிகளில் கோடிக்கணக்கான ரூபாய் கொண்டு செல்லப்பட்டதாக தகவல் வந்துள்ளதாக தெரிவித்தார். ஆனால் அது குறித்து விசாரணை மேற்கொள்ளாமல் வியாபாரத்திற்கு கொண்டு செல்லும் சிறு வணிகர்களிடம் தேர்தல் அதிகாரிகள் பணத்தை பறிமுதல் செய்வது எந்த வகையில் நியாயம் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். ஒரு பெரிய கண்டெய்னர் பிரதான சாலை வழியாக செல்லாமல் சிறுதாவூர் ஜெயலலிதா அரண்மனைக்கு கிராமங்கள் வழியாக சென்ற போது இந்த கண்டெய்னர் இவ்வளவு பெரிய கண்டெய்னர் இங்கு வருகிறது என்று ஒரு திருப்பத்தில் எங்கே போகிறவர்கள் என்று கேட்டபோது இங்கே விறகுகளும் நிலக்கரியும் இந்த கண்டெய்னரில் இருக்கிறது. பத்திரிகையாளர்களை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். தொலைக்காட்சி ஊடகங்களிலே நீங்கள் தயவு செய்து சித்தத்திரைகளை வெளியிட. திமுக அதிமுக கட்சிகளை அப்புறப்படுத்தும் பேராயுதமாக கேப்டன் விஜயகாந்த் கருதப்படுவதாகவும் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சாதாரண சாமானியமான மக்களின் தமிழக மக்களின் நம்பிக்கையை பெற்றிருக்கிற கேப்டன் விஜயகாந்த் அவர்களை திமுக அதிமுக என்கிற பெரிய சக்திகளை அப்புறப்படுத்துவதற்கான
கருதுகிறது. அவர்களை அப்புறப்படுத்துவதற்கான ஒரு ஆயுதமாக நாங்கள் பார்க்கிறோம். அவரும் ஊழலை ஒழிக்க வேண்டும் என்கிறார், மக்கள் நல கூட்டணியும் ஊழலை ஒழிக்க வேண்டும் என்கிறார். கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் மதுவை ஒழிப்போம் என்கிறார், மக்கள் நல கூட்டணியும் மதுவை ஒழிப்போம் என்கிறோம். ஊழலில் கருணாநிதிக்கும் ஜெயலலிதாவுக்கும் எந்த வேறுபாடும் கிடையாது என்று ஜி. ராமகிருஷ்ணன் அப்போது தெரிவித்துள்ளார். இங்கே கடற்கரை வசிக்கக்கூடிய மீனவர்கள் வருகிற போது அந்த மீனவர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு பன்னாட்டு கப்பல்களுடைய கப்பல்கள் வருகிறது, மீன்பிடி நடக்கிறது. இந்த குமரி மாவட்டத்தை சார்ந்த கடற்கரையில் இருக்கக்கூடிய அந்த மீனவர்களுடைய வாழ்வாதாரம் என்பது கேள்விக்குறியாக மாறியிருக்கிற போது இங்கே தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மக்கள் நல கூட்டணி இணைந்து நாங்கள் தேர்தல் அறிக்கை வெளியீடு இணைந்து நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். குமரி மாவட்டத்து மக்களுடைய 19 லட்சம் குமரி மாவட்டத்து மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்காக, வாழ்க்கை பாதுகாப்பதற்காக அனைத்து நடவடிக்கைகளையும் நாங்கள் எடுப்போம். இயற்கை வளங்களை கொள்ளையடித்த அதிமுக, திமுக கட்சிகளை மீண்டும் ஆட்சிக்கு வரவிடாமல் தேமுதிக மக்கள் நல கூட்டணி தடுக்கும் என்று முத்தரசன் கூறியுள்ளார். நல்லவர்கள் வந்திருக்கிறோம், மழை பெய்து வெப்பத்தை தணித்திருக்கிறது. இயற்கையும் நம்மோடுதான் இருக்கிறது. இயற்கைக்கு எதிரானவர்களை, இயற்கையை சுரண்டியவர்களை, இயற்கையை கொள்ளையடித்தவர்களை ஆட்சியில் இருந்தும் அகற்றுவோம், ஆட்சிக்கு வரவிடாமல் தடுப்போம். இதுதான் மக்கள் நல கூட்டணி, தேசிய முற்போக்கு திராவிட கழகம். அவரை தொடர்ந்து பேசிய தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர் சந்திரகுமார் ஜெயலலிதாவின் அவல் ஆட்சியில் நடைபெறும் ஊழல்களை பட்டியலிட்டார். ஜெயலலிதாவை மீண்டும் ஆட்சியில் ஏறவிடாமல் தடுப்பது தேமுதிக மக்கள் நல கூட்டணியின் கடமை என்றும் அவர் தெரிவித்தார். கிட்டத்தட்ட இந்த 5 ஆண்டு காலத்தில் 2,47,000 கோடி ரூபாய் கடனை வாங்கி இன்றைக்கு இங்கே இருக்கிற தாய்மார்களே யாரேனும் கருவுற்றிருந்தால் கூட நாளை பிறக்கப் போகின்ற குழந்தைக்கு இந்த உலகத்தில் என்ன நடக்கிறது என்பது கூட தெரியாது. ஆனால் நாளை பிறக்கின்ற குழந்தையுடைய தலையில 33,000 ரூபாய் கடனை சுமத்திய மிகப்பெரிய ஒரு தேச துரோக குற்றவாளியை போல இன்றைக்கு இருக்கின்ற முதலமைச்சர் ஜெயலலிதா தான் இன்றைக்கு தமிழகத்தை விட்டு முதலில் அகற்றப்பட வேண்டியவர் என்பதை மட்டும் இந்த கூட்டத்தின் வாயிலாக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். வீட்டின் பூட்டை உடைத்து 17 சவரன் நகைகள் கொள்ளை, முகமூடி நபர்கள் கத்தையால் தாக்கியதில் வீட்டின் உரிமையாளர் படுகாயம். சுகாதாரத்துறை அதிகாரிகள் அலட்சியம், வேகமாக பரவி வரும் வைரஸ் காய்ச்சலால் மக்கள் அச்சம். மற்றும் பல செய்திகள் இடைவெளிக்கு பிறகு. பதான்கோட் விமானப்படை தளம் மீது தீவிரவாத தாக்குதல் குறித்து இந்தியா பாகிஸ்தான் கூட்டு நடவடிக்கை குழுவினர் ஆய்வில் ஈடுபட்டனர். பஞ்சாப் மாநிலம் பதான்கோட் விமானப்படை தளத்தின் மீது பாகிஸ்தான் தீவிரவாதிகள் கடந்த ஜனவரி மாதம் நடத்திய தாக்குதலில் 7 பாதுகாப்பு படை வீரர்கள் உயிரிழந்தனர். தீவிரவாதிகள் 6 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இது தொடர்பான ஆதாரங்களை பாகிஸ்தானிடம் இந்தியா வழங்கியது. இந்நிலையில் தாக்குதல் குறித்து விசாரணை நடத்துவதற்காக இந்தியா வந்துள்ள 5 பேர் கொண்ட பாகிஸ்தான் குழுவினர் தேசிய புலனாய்வு அமைப்பின் தலைமையகத்தில் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினர். பின்னர் பதான்கோட் விமானப்படை தளத்திற்கு சிறப்பு விமானம் மூலம் அவர்கள் அழைத்து வரப்பட்டனர். இதனையடுத்து தாக்குதல் தொடர்பாக விசாரணை நடத்த இந்தியா பாகிஸ்தான் கூட்டு விசாரணை குழுவினர் பதான்கோட் விமானப்படை தளத்தில் அனுமதிக்கப்பட்ட இடங்களில் ஆய்வில் ஈடுபட்டனர். இதனிடையே தீவிரவாத தாக்குதல் நடைபெற்ற இடத்தில் பாகிஸ்தான் குழுவினர் ஆய்வில் ஈடுபடுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கன்னியாகுமரி நீலகேசி அம்மன் கோவிலில் நடைபெற்ற கழுகு எழுந்தருள் நிகழ்ச்சியில் தமிழகம் மற்றும் கேரளாவை சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் இட்டகவேலியில் அமைந்துள்ளது ஸ்ரீ நீலகேசி அம்மன் கோவில். சுமார் 400 ஆண்டுகள் பழமையான இந்த கோவிலில் சாதி மதங்களை கடந்து ஏராளமான பக்தர்கள் அம்மனை வழிபட்டு செல்கின்றனர். இக்கோவிலில் நடைபெற்ற 10 நாள் திருவிழாவில் 9ஆம் நாள் அன்று மாமியார் கொடுமைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நிகழ்வாக கழுகு எழுந்தருள் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தமிழகம் மட்டுமின்றி கேரளாவை சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர்.
விவசாயி வீட்டின் பூட்டை உடைத்து 17 சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் அரக்கோணம் அடுத்த பழனிப்பேட்டையில் வசித்து வருபவர் டில்லி பாபு. விவசாயியான இவர் தனது குடும்பத்தினருடன் உறவினர் வீட்டிற்கு சென்றுள்ளார். அப்போது அவரது வீட்டிற்குள் புகுந்த கொள்ளையர்கள் பீரோவில் இருந்த 17 சவரன் நகைகளை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். நான் 5:30 மணிக்கு குழந்தைங்க போட்டு மோசத்துக்கு போயிட்டேன். காலையில் பார்த்தா பூட்டு மொத்தம் நகை எடுத்துட்டு ஒரு 18 சவரன் நகை போயிருக்கு. எதுவும் இல்லை சார். வெள்ளியெல்லாம் எடுத்து மோசம் பெட்டு மேலே வச்சுட்டு இருக்காங்க. வெள்ளியெல்லாம் பெட்டு மேலே பட்டு போடுறது அப்படி இருக்கு. நகை மட்டும் எடுத்துட்டு போயிருக்காங்க. இதேபோல் சிவகங்கை அருகே ஊராட்சி மன்ற தலைவர் லட்சுமியின் வீட்டில் முகமூடியுடன் புகுந்த மர்ம நபர்கள் கத்தியை காட்டி மிரட்டி நகைகளை கொள்ளையடித்துள்ளனர். அப்போது அவர்களை பிடிக்க முயன்ற லட்சுமியின் கணவரை கொள்ளையர்கள் தாக்கியதுடன் கார் சாவியை பறித்துக் கொண்டு அதில் தப்பி சென்றுள்ளனர். இந்த இருவேறு கொள்ளை சம்பவங்கள் குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் மர்ம கும்பலை தீவிரமாக தேடி வருகின்றனர். திண்டுக்கல்லில் ஏற்பட்டுள்ள சுகாதார சீர்கேடு காரணமாக வைரஸ் காய்ச்சல் நோய் பரவி வருவதால் பொதுமக்கள் பீதி அடைந்துள்ளனர். திண்டுக்கல் மாநகராட்சிக்கு உட்பட்ட டிஏவி நகர் பகுதியில் சுமார் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். அந்த பகுதியில் பல நாட்களாக குப்பை மற்றும் சாக்கடை கழிவுகள் அகற்றப்படாமல் உள்ளது. மேலும் 15 நாட்களுக்கு ஒருமுறை விநியோகிக்கப்படும் குடிநீரும் மஞ்சள் நிறத்தில் வருவதால் அப்பகுதியில் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது. இதனால் வைரஸ் காய்ச்சல் நோய் ஏற்பட்டு ஏராளமானோர் பாதிக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். டிவி நகர் 2வது செந்துங்க. இந்த செந்தில் தண்ணி வசதி, இது ஓட வசதி, எந்த வசதியுமே இல்லைங்க. ஓடையில எல்லாம் புழு பரவுது. தெருவில் இருக்கிற மக்களுக்கு எல்லாத்துக்கும் காய்ச்சலா இருக்கு. காய்ச்சல் வரையிலே கை காலம் முடக்கி போட்டது மாதிரி தான் காய்ச்சல் வருது. தண்ணி குழாயில இருந்து வர்ற தண்ணியே புழுவா தாங்க வருது. மஞ்சள் கலர்ல வருது. வந்தா அதை போய் வார்டு கவுன்சிலர்கிட்டே ஆர்டே கேட்டா ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. குழாயில வர்ற தண்ணியை தான் பிடிக்கணும், நாங்க உங்களுக்காக ஸ்பெஷலா தண்ணி போட முடியும்னு கேட்கிறாங்க. ஓடையும் இல்ல, தண்ணி வசதியும் இல்ல, எந்த வசதியும் இல்லாம தாங்க இந்த ஏரியா தெருவு ஃபுல்லா இருக்குது. பிள்ளைகளுக்கு, சின்ன பிள்ளைகளுக்கு, பெரிய பிள்ளைகள் எல்லாத்துக்கும் காய்ச்சல். வரையிலே கை காலி எலும்பெல்லாம் அப்படி ஒரு வலி. போய் பெரிய ஆஸ்பத்திரியில போட்டா போய் கேட்டோம்னா இது விஷ காய்ச்சல் மாதிரி இருக்கு. போதுமான அடிப்படை வசதிகள் செய்து தரப்படாதது இதற்கு காரணம் என்று தெரிவித்த பொதுமக்கள் இது தொடர்பாக மாமன்ற உறுப்பினர் உள்ளிட்டோரிடம் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டினர். 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி தமிழகத்தின் பல்வேறு பகுதியிலும் கையெழுத்து இயக்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது. நாமக்கல் மாவட்டத்தில் 18 வயது நிரம்பியவர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்த்தல், 100% வாக்குப்பதிவு உள்ளிட்டவற்றை வலியுறுத்தி கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. நாமக்கல் பேருந்து நிலையத்தில் ஆட்சித்தலைவர் தட்சிணாமூர்த்தி கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி வைத்தார். இதேபோல் விருதுநகர் தேசப்பந்து மைதானத்தில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தும் வகையில் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதில் தமிழர்களின் பாரம்பரிய கலைகளான தப்பாட்டம், கரகாட்டம், ஒயிலாட்டம், சிலம்பாட்டம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. சிவகங்கை அருகே ஊராட்சி மன்ற தலைவர் வீட்டில் முகமூடியுடன் புகுந்து 10 பேர் கத்தி முனையில் நகைகளை கொள்ளையடித்து சென்ற நிகழ்வு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை அடுத்த சோழபுரம் ஊராட்சி தலைவராக உள்ள லட்சுமி தனது வீட்டில் குடும்பத்தினருடன் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்தார். அப்போது உள்ளே புகுந்த முகமூடி நபர்கள் கத்தியை காட்டி மிரட்டி அவர்கள் அணிந்திருந்த 12 சவரன் நகைகளை கொள்ளையடித்ததுடன் பீரோவில் இருந்த நகைகளையும் அவர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். அப்போது கொள்ளையர்களை பிடிக்க முயன்ற லட்சுமியின் கணவரை அவர்கள் கத்தியால் தாக்கியதுடன் கார் சாவியை பறித்துக் கொண்டு அதில் தப்பி சென்ற நிகழ்வு அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேசிய விருது பெற்ற சாதனையாளர்களுக்கு தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்தியாவின் பல்வேறு துறைகளின் சாதனையாளர்களுக்கு மத்திய அரசின் இந்த ஆண்டிற்கான தேசிய விருது வழங்கப்பட்டுள்ளது. அதில் சிறந்த நடிகருக்கான விருதை ஹிந்தி திரையுலகின் மூத்த நடிகரான அமிதாப் பச்சனுக்கும், சிறந்த நடிகைக்கான விருது கங்கனா ரணாவத்திற்கும், சிறந்த தேசிய ஒருமைப்பாட்டிற்கான நர்கிஸ் தத் விருது
நானக் ஷா பகீர் என்ற படத்திற்கும் சிறந்த சமூக படத்திற்கான விருது நிர்ணயகம் படத்திற்கும் அறிவிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள அவர், இந்த திரைப்படங்களில் உழைத்த படக்குழுவினருக்கும் தனது இதயம் கனிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். மேலும் விளையாட்டுத் துறையை சேர்ந்த இந்திய பேட்மிண்டன் வீராங்கனை சாய்னா நேவாலுக்கு பத்ம பூஷன் விருதும், வில்வித்தை வீராங்கனை தீபிகா குமாரிக்கு பத்மஸ்ரீ விருதையும் வழங்க இருப்பதை அறிந்து தான் மகிழ்ச்சி அடைவதாகவும் அவர் கூறியுள்ளார். விளையாட்டுத் துறையில் இவர்கள் மென்மேலும் சிறந்து விளங்க இந்த விருதுகள் ஒரு ஊக்கமாக அமையும் என்று தாம் கருதுவதாக கூறியுள்ள கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு இதயமார்ந்த வாழ்த்துக்களை தனது அறிக்கையின் மூலம் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல்லில் மாணவிகள் நடத்திய போராட்டத்தின் எதிரொலியாக முறையான அங்கீகாரமின்றி செயல்பட்ட தனியார் நர்சிங் கல்லூரியை மூட உத்தரவிடப்பட்டுள்ளது. திண்டுக்கல்லில் 150க்கும் மேற்பட்ட மாணவிகள் பயிலும் தனியார் நர்சிங் கல்லூரி ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த கல்லூரி முறையான அங்கீகாரம் இன்றி செயல்பட்டு வருவதாகவும், போதிய அடிப்படை வசதிகள் செய்து தரப்படவில்லை என்று கூறியும் அதில் பயிலும் மாணவர்கள் கல்லூரியை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். நாங்க 15,000 ஃபீஸ் கட்டியிருக்கோங்க சார். இன்னும் எங்களுக்கு ட்ரைனிங் போடலைங்க சார். ட்ரைனிங் ஏன் போடுறேன்னு கேட்டதுக்கு எல்லாரும் வேற மாதிரி போயிடுறாங்க, அதனால சேர்த்து ட்ரைனிங் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சார். உங்களோட பதில் என்னன்னா அப்ரூவ்ட் இருக்கா இல்லையா, பணம் போனாலும் போது அப்ரூவ்ட் இருக்கா இல்லையான்னு தான் சார் கேட்டோம். அதுக்கு இல்லாத குறையெல்லாம் சொன்னாங்க. சரி விட்டோம் சார். எங்க பேரண்ட்ஸ் எல்லாம் அப்ரூவ் இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப இங்க என்ன சொல்றாங்க சார், இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் கிடையாதுன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி எங்கள்கிட்ட பேரண்ட்ஸையும் சொல்லல, எங்கள்கிட்டயும் சொல்லல, யார்கிட்டயுமே சொல்லலைங்க சார். இது வரைக்கும் ஏமாந்துக்கிட்டு தான் இருக்கிறோம். போராட்டம் பண்ண போறாங்க சார், வீட்டுக்கு கிளம்புற மாதிரி கிடையாது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த மாவட்ட மக்கள் நலப் பணிகள் இணை இயக்குநர் ரவிகலா அங்கீகாரமின்றி செயல்பட்ட தனியார் கல்லூரியை மூட உத்தரவிட்டார். எகிப்து நாட்டு பயணிகள் விமானம் கடத்தல் ISIS தீவிரவாதிகளின் சதி செயலா என்று அதிகாரிகள் சந்தேகம். விவரம் இடைவெளிக்கு பிறகு. நம்ம வீட்ல செய்திகள் தொடர்கின்றது. எகிப்து நாட்டில் பயணிகள் விமானம் ஒன்று தீவிரவாதிகளால் கடத்தப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. எகிப்து நாட்டின் அலெக்சாண்டிரியாவில் கெய்ரோ நோக்கி பயணிகள் விமானம் ஒன்று சென்று கொண்டிருந்தது. இந்நிலையில் திடீரென அந்த விமானம் சைப்ரஸ் நாட்டிற்கு சென்று அங்கு தரையிறங்கியது. இதையடுத்து விமானத்தை தீவிரவாதிகள் கடத்த இருப்பதும் அதில் வெடிகுண்டுகள் இருப்பதும் தெரிய வந்துள்ளது. எகிப்து ஏர்வேஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான அந்த விமானத்தில் 80 பேர் பயணித்துள்ளனர். இந்த கடத்தல் சம்பவங்களுக்கு எந்த ஒரு தீவிரவாத இயக்கமும் பொறுப்பேற்காத நிலையில் ISIS தீவிரவாதிகள் இந்த சதி செயலை அரங்கேற்றி இருக்கலாம் என்று எகிப்து அதிகாரிகள் சந்தேகிக்கின்றனர். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியுடன். வணக்கம்.